இது எனக்கு ஒரு மாதிரி அது நீலாம் திருந்தவே மாட்டல அப்படிங்கிற அளவுக்கு நேற்று ராத்திரியுமே எஃப்ஜே பொறுக்கிய போகிறதோட வியானா கிட்ட ஒரு வேலையை பார்க்குறான். அந்த இடத்துல வியானா வந்து சுதாரிச்சுக்கிட்டு எஃப்ஜே கையை தட்டி விடுறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது விஜய் சேதுபதி மகன் சூர்யாவோட நெருங்கிய நண்பரான எஃப்ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு. வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பெண்களை வயசு வித்தியாசம் பார்க்காம பெண்களை தடவரதை மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிற எஃப்ஜே நேத்து ராத்திரியுமே அதே மாதிரி ஒரு வேலையை பார்க்கறாரு. என்னடா விஜய் சேதுபதி சார் எபிசோட்ல இன்னைக்கு தான்டா உன்னை போட்டு ஆதிரை பொலன்னு பொழந்தாங்க, இவனை பொறுத்தவரை பெண்களை பகடக்காய பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனா விஜய் சேதுபதி சார் முன்னாடியே சொன்னாங்களே. சொல்லி என்ன பிரயோஜனம்? விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்டாரா? இத்தனை நாள்ல என்னைக்கா ஒரு நாள் கேட்டுக்காரா? கேட்க மாட்டாருங்க. அவரை பொறுத்தளவுல பொறுக்கித்தனம் பண்றவன், ரவுடிசம் பண்றவன், விக்கல்ஸ் விக்ரம் மாதிரி மார்க் பண்றவன், இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் நேற்றுக்கான எபிசோட்ல எஃப்ஜே பண்ற பொறுக்கித்தனத்தை அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுத்தவரை தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியானா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். வியானாவும் ஒழுங்கெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாமா பைய விக்ரம் சொன்னா அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட்டுக்காக தான் இந்த எஃப்ஜேய காதல் பண்ற மாதிரி நடிச்சாங்க. இந்த இடத்துல இந்த அம்மா வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, நீ ரொம்பவே கவனமா விளையாடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவனை பொறுத்தவரை, அதாவது எஃப்ஜே பொறுத்தவரை அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிரை சொன்ன மாதிரிலாம் கிடையாது, நான் கேமுக்காக பெண்களை தப்பா பயன்படுத்தினதே கிடையாது, இதுலெல்லாம் உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அந்த இடத்துல வியானா வந்து ரெண்டாவது வாரம்லாம் நீ வந்து ரம்யா கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருந்தியா, அதுக்கப்புறமா தான் ரம்யா கிட்ட இருந்து விலகுனியா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவை பொறுத்தளவு நல்ல பிள்ளை பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யாவோட பேரை சொல்றாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து ரம்யா கிட்ட நான் அப்படி தப்பாவே நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல வியானா வந்து இல்லடா தப்பா நடந்துக்கிட்டேன்னு ரம்யா சொல்லல, அண்ணன் தங்கச்சி மாதிரி பேசுனீங்க பழகுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கப்புறமா நீ விலகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னா, உன்னை பத்தி தப்பாலாம் ரம்யா பேசல அப்படிங்கிற மாதிரி திரும்ப மழுப்புறாங்க. என்ன வியானா, முதல்ல நீங்க சொல்லும் போது அப்படிதான் இருந்துச்சு, அதாவது ரம்யா வந்து எஃப்ஜே என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நீங்க இங்க சொன்னீங்க, அதுக்கப்புறமா எஃப்ஜே சொன்ன உடனே அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே பொதுவாக நான் அப்படிலாம் பட்டவன் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன். ஒரு கட்டத்தில் ஆதிரை வந்து என்கிட்ட ரொம்பவே ஓவரா நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அதை அப்பவுமே கட் ஆஃப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ஆதிரை வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புரூடா விட்டுக்கிட்டு இருக்காரு. வியானாவும் உண்மைதான்டா நீ ரொம்பவே நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருமே பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாம கண்ட கர்மத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, விக்ரம் அப்படிங்கிற ஒரு மாமா பைய சொல்றான், அதாவது பொறுக்கி மாதிரி சுத்துற பையனை ஒன்ன மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்தா அது ரொம்பவே ரீச் ஆகும், நீயும் ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான மட்டமான ஐடியாவை கொடுக்குறான். அதையும் கேட்டுட்டு வியானா அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வியானாவுக்கும் எஃப்ஜேக்கும் பெரிய வித்தியாசம்லாம் என்னால பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே வந்து நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, ஆதிரை கிட்ட நடந்துகிட்டது வேற. ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறமாவே நான் ரொம்பவே கவனமா இருந்தேன். நான் வந்து அரோரா கிட்ட ரொம்பவே நட்பா பழகிட்டு இருக்கேன், கெமி கிட்டயுமே ரொம்பவே ஃப்ரெண்டா தான் பழகுவேன், கனி கிட்ட என்னோட அக்கா மாதிரி பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். ஆனா உண்மையாவே உன்னை போட்டு பொழக்கிறதெல்லாம் நீ வெளியே வந்து பார்த்தன்னா கதறி கதறி தான் அழுதாகணும். ஆமாண்டா, அக்கா மாதிரி பாக்குறேன்னு சொல்ற, அக்கா மாதிரி பாக்குற ஒரு அக்கா கிட்ட எதுக்காக சில்மிஷத்தை காட்டுற? அது என்ன கழுத்துக்கு கீழே மூஞ்ச வச்சுக்கிட்டு தடவர வேலை? என்ன வேலை அது? பாக்குறதுக்கே கேவலமா இருக்குடா, பொறுக்கி மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, அரோரா கிட்ட நீ நட்பா தான் பழகுறியா? பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரியலையே. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பனிஷ்மெண்டா இருந்துச்சுன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பண்ற பொறுக்கித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இந்த வாரம் நான் நல்லவனா காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக இந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். பேசும்போதே அவனோட உண்மையான முகம் வெளியே வந்துருது. ஆமாங்க, வியானாவை பொறுத்தவரை பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ உதட்டுல லைட்டா ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்குது. உடனே எஃப்ஜே பொறுத்தவரை ஒண்ணுமே பார்க்காம உதட்ட தடவுறாரு. உடனே வியானா வந்து கேமரால கேப்சர் ஆயிரும்பா அப்படிங்கிற மாதிரி கையை தட்டி விடுறாங்க. உடனே அதுக்கு எஃப்ஜே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ சாரி, இதெல்லாம் எனக்கு நார்மலாவே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வியானாவை பொறுத்தவரை இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. அதாவது எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை எந்த பொண்ணா இருந்தாலும் தடவுறது தான் அவனோட வேலை. நல்லவனா நடிக்கணும்னு நினைச்சா கூட அவனால நல்லவனா நடிக்க முடியல அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. என்னதான் இருந்தாலும் எஃப்ஜே பொறுக்கி வந்து நான் ரொம்பவே நல்லவன், உத்தமன், எல்லா பெண்களையுமே நான் அக்கா தங்கச்சியா நினைக்கிறேன், யாருகிட்டயுமே நான் தப்பா நினைச்சு பழகல அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வியானா வந்து உனக்குன்னு சூப்பர் ஃபியூச்சர்லாம் இருக்குது, ஆதிரை பேசுனதுனால சில இடங்கள்ல உன்னோட பேரு கெட்டு போயிருக்கும், அதனால நீ கொஞ்சம் என்னை பார்த்து பழகு எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதுதாங்க நேற்று ராத்திரி நடந்து இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை எஃப்ஜே பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அவன் பெண்கள் கிட்ட நார்மலா தான் பேசி பழகுறான்னு தோணுதா, இல்லனா காஜி பிடிச்சு சுத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.